அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். சிவபெருமான் முருகனை தொடர்ந்து விநாயகர், ஆஞ்சநேயர், ஐயப்பனுக்கும் 2 மனைவிகள் இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. அந்த வரிசையில நாம இப்போ பார்க்க போறது ஐயப்பனை பத்தி தான். சபரிமலையில வீற்றிருக்கக்கூடிய ஐயப்பனை பார்க்கறதுக்காக ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் 18 படிகள் வழியேறி தரிசனம் செய்து வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டுமே லட்சக்கணக்கான பக்தர்கள் மகர விளக்கு மற்றும் மண்டல பூஜை காலங்கள்ல சபரிமலை யாத்திரையும் செல்கின்றனர். அப்படிப்பட்ட ஹரிஹர புத்திரன் ஐயப்ப சுவாமி பிரம்மச்சாரி அப்படின்னு பல பேரு நம்பிட்டு வர நிலையில அவருக்கு திருமணம் ஆகிவிட்டது. அவருக்கு 2 மனைவியும் அதோடு ஒரு மகனும் இருக்காங்க அப்படின்னு நம்பப்பட்டு வருது. அதை பத்தின முழு வீடியோவை தான் இந்த வீடியோல நாம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதோட உங்களுடைய நண்பர்கள் ஐயப்ப பக்தரா இருந்தா அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பொதுவா ஐயப்பனை பிரம்மச்சாரி கடவுள் அப்படின்னே அழைப்பாங்க. ஆனா அவர் கிரகஸ்தராக காட்சி தரும் ஆலயம்தான் ஆரியங்காவில இருக்கக்கூடிய ஸ்ரீ தர்மசாஸ்தா திருக்கோவில். சபரிமலையில வீற்றிருக்கும் ஐயப்பன் பிரம்மச்சாரியாகவும் அவரை தரிசிக்க ஆண்கள் மட்டுமே சென்று வராங்க. ஆனா ஆரியங்காவில காட்சி தரும் இந்த சாஸ்தா கோவில்ல பெண்கள் தம்பதியராக தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருது. முன்னொரு காலத்துல திருவிதாங்கூர் மன்னருக்கு பட்டு வஸ்திர துணிகளை செய்து தரும் பணிகளில் மதுரையை சேர்ந்த சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்த சிலர் ஈடுபட்டிருந்தனர். அப்படி நெய்யப்படும் பட்டு துணிகள் பாண்டிய நாட்டில் இருந்து திருவிதாங்கூர் அரண்மனைக்கு கொண்டு செல்லும் பணிகளில் சில பேரும் ஈடுபட்டிருந்தாங்க. ஒரு நாள் அப்படி பட்டு துணிகளை திருவிதாங்கூர் அரண்மனைக்கு கொண்டு செல்லும் பணியில் ஈடுபட்டிருந்த ஒருவர் பருவ வயதை அடைந்த தன் மகள் புஷ்கலாவையும் உடன் அழைத்து சென்றார். பாண்டிய நாடு வழியே பயணித்த அவர்கள் திருவிதாங்கூர் கணவாய் வழியே சென்று அரண்மனையை அடைய திட்டமிட்டிருந்தாங்க. அப்படி மலைப்பாதை வழியாக சென்ற அவர்கள் இருட்டியதால் ரொம்பவும் பயந்து போன புஷ்கலா அதனால் அவர் அருகில் இருந்த ஆரியங்காவு தர்மசாஸ்தா கோவில்ல பூசாரியின் வீட்டுல தன்னுடைய மகளை தங்க வைத்து அவளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள், தான் இந்த பட்டு வஸ்திரத்தை மன்னருக்கு கொடுத்து விட்டு வந்து விடுகிறேன் என்று புறப்பட்டு சென்றார். புஷ்கலாவோ தன்னால் முடிந்த அளவு தர்மசாஸ்தாவுக்கு பூஜைகள், பூக்கள் பறித்து கொடுத்தல், நீர் சுமந்து செல்லுதல், கோலமிடுதல், கோவிலை அழகுபடுத்துதல் என பல வேலைகளை செய்து வந்தாங்க. ஒரு கட்டத்துல அவளுடைய வாழ்க்கை ஐயப்பனுடன் ஐக்கியமானது. சாஸ்தா மீது காதல் பிறந்தது. திருவிதாங்கூர் அரண்மனை சென்று திரும்பிக் கொண்டிருந்த வியாபாரியை மதம் கொண்ட ஒரு யானை துரத்தியது. அப்போது அவரை காப்பாற்றும் பொருட்டு அங்கு யானையை வழிமறித்த ஒரு இளைஞன் யானையை அடக்கி அங்கிருந்து துரத்தி வியாபாரியை ஆசுவாசப்படுத்தினான். இதனால உயிர் தப்பித்த அந்த வியாபாரி தான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் ஐயனே என கேட்டார். அதற்கு அந்த இளைஞன், உங்களின் மகளை எனக்கு திருமணம் செய்து தாருங்கள் என கேட்டார். அதற்கு அந்த வியாபாரியும் சம்மதித்தார். உடனே அந்த இளைஞன் அங்கிருந்து மாயமாக மறைந்து விட்டார். ஆரியங்காவுக்கு வந்து சேர்ந்த வியாபாரிக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. அது என்ன அப்படின்னா, காட்டில் தன்னை காப்பாற்றிய இளைஞன் எந்த ரூபத்தில் காட்சி தந்தாரோ அதே ரூபத்தில் ஐயப்பன் அங்கு எழுந்தருளி இருந்தார். வியாபாரிக்கு ஐயப்பன் தான் தன்னை காப்பாற்றியதும் தன் மகளை கரம் பற்ற நினைத்து அங்கு வந்தது தெரிந்தது. நடந்ததை கோவில் பூசாரியிடம் கூறினார். புஷ்கலாவும் தன் நிலையை கூற ஐயப்பனுடன் தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைக்க சம்மதித்தார். இதற்கு திருவிதாங்கூர் மன்னரும் அனுமதி தர திருமண ஏற்பாடுகளை செய்த வியாபாரி மதுரையில் இருக்கும் சொந்தங்களை அழைப்பு விடுத்தார். திருமண நாளில் ஐயப்பன் நேரில் தோன்றி புஷ்கலாவை கரம் பிடித்து தன்னுள் ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு ஆண்டும் புஷ்கலா திருமண நிகழ்வு மார்கழி மாதத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்வின் போது மதுரையை சேர்ந்த சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்த சிலர் குலப்பெண்ணான புஷ்கலாக்கு சீதனம் எடுத்து சென்று நிகழ்வில் கலந்து கொள்கின்றனர். அது மட்டுமல்லாம ஐயப்பனுக்கு பூரணி என்ற மனைவியும் உள்ளதாக, சத்யகா என்ற மகன் உள்ளதாக கூறப்படுது. சபரிமலையில் பிரம்மச்சாரியாக வீற்றிருக்கும் ஐயப்பன் ஆரியங்காவ் சாஸ்தா கோவிலில் கிரகஸ்தனாக அருள்பாலிக்கின்றனர். திருமண தடை உள்ளவர்கள் இந்த கோவிலில் வேண்டிக் கொள்ள விரைவில் திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது.
இந்த கோவில் பரசுராமரால் தோற்றுவிக்கப்பட்ட 5 கோவில்கள்ல அச்சங்கோவில் சாஸ்தா கோவிலும் ஒன்று. இங்க இருக்கிற மூலவர் சாஸ்தா மணிகண்ட முத்தையா சுவாமி அப்படின்ற திருநாமத்தோடு அழைக்கப்படுகிறார். விக்கிரகம் ரொம்பவும் பழமை வாய்ந்தது. இங்கு ஐயப்பன் வனராஜனாக அமர்ந்த நிலையில் கையில் அமுதமும் கருப்பனின் காந்தமாலை வாளும் ஏந்தி காட்சி அளிக்கிறாரு. இங்க இருக்கிற சாஸ்தா கிரகஸ்தர் ரூபத்தில் காட்சி தருவதனால இவர் இருபுறமும் பூர்ணா புஷ்கலா என 2 தேவியர்களை மலர் தூவிய நிலையில் காட்சி தராரு. இங்க இருக்கிற ஐயப்பனை கல்யாண சாஸ்தா எனவும் அழைக்கின்றனர். மூலவரின் சிலையை ருத்ராட்ச சிலை என்றும் அழைக்கின்றனர். இவரை வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும் என்பது ஐதீகம். சபரிமலையை போல் இங்கும் சாஸ்தா 18 படிகளோடு அருள்பாலிப்பது தனிச்சிறப்பு. சாஸ்தான் கையில் எப்போதும் சந்தனமும் தீர்த்தமும் உள்ளது. இந்த பகுதியில இருப்பவர்கள் விஷக்கடியால் பாதிக்கப்பட்டால் நேரடியாக அச்சங்கோவிலுக்கு தான் பாதிக்கப்பட்டவரை அழைத்து வருகின்றனர். இங்குள்ள மணியை யார் எந்த நேரத்தில் அடித்தாலும் உடனடியாக நடை திறக்கப்படுகிறது. நள்ளிரவு சமயத்தில் நடை திறக்கப்பட்டு இங்குள்ள தந்திரி சாஸ்தாவின் கையில் எப்போதும் இருக்கும் சந்தனம் மற்றும் பன்னீரை கலந்து விஷக்கடிப்பட்ட இடத்தில் வைக்கிறார். சிறிது நேரத்திலேயே விஷம் முழுவதும் நீங்கி அந்த நபர் பூரணமாக குணமாகும் அதிசயம் இன்றும் அச்சங்கோவிலில் நடந்து வருகிறது. திருமணம், குழந்தை பேறு, நோய்கள் விலக என பக்தர்கள் தங்களின் பிரார்த்தனைகள் நிறைவேற இங்குள்ள சாஸ்தாவை வழிபட்டு செல்கின்றனர். பிரார்த்தனை நிறைவேறியதுடன் விரதமிருந்து மாலை அணிந்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். சபரிமலைக்கு அடுத்தபடியாக அதிக நாட்கள் உற்சவம் நடக்கும் ஐயப்பன் கோவில் இதுதான். தமிழக முறைப்படி பூஜைகள் நடைபெறும். இந்த கோவிலில் மார்கழி முதல் நாள் துவங்கி தொடர்ந்த 10 நாட்கள் மண்டல பூஜை நடைபெறும். இதன் தொடர்ச்சியாக தேரோட்டமும் புஷ்பாபிஷேகமும் நடைபெறும். தேரோட்டத்தின் போது சிறிய தேரில் வர்ண ஆடை ஆபரணங்கள் அணிந்து கையில் வாளும் பரிசையும் ஏந்தி உலா வருவார். 9ஆம் நாள் உற்சவத்தின் போது சக்கரங்கள் கொண்ட பெரிய ரதத்தில் மணிகண்ட முத்தையா சுவாமி எழுந்தருள்வார். கார்த்திகை, மகரஜோதி, சித்திரை, விஷு ஆகியவையும் சிறப்பாக கொண்டாடப்படுது. சபரிமலை ஐயப்பன் கோவில் அப்படின்னாலே பக்தர்களுடைய எண்ணத்துல தோன்றது 18 படிகள் தான். விரதம் இருந்து இருமுடி சுமந்து பக்தர்கள் ஐயனை 18ஆம் படி ஏறி சென்று தரிசித்தாலே மிகவும் சிறப்பானதாகும். சுவாமியை இவ்வாறு தரிசித்தால் ஒரு மண்டலம் விரதம் இருந்து கோவில் சென்று வந்ததன் முழு பலன்களையும் புண்ணியத்தையும் பெற முடியும் என்பது ஐதீகம். இந்த 18 படிகளில் ஒவ்வொரு படியும் ஐயப்பனின் திருநாமங்களால் அழைக்கப்படுது. 1ஆம் படி குளத்தூர் பாலன், 2ஆம் படி ஆரியங்காவு அனந்த ரூபன், 3ஆம் படி எரிமேலி ஏழை பங்காளன், 4ஆம் படி ஐந்துமலை தேவன், 5ஆம் படி ஐங்கரன் சோதரன், 6ஆம் படி கலியுக வரதன், 7ஆம் படி கருணாகர தேவன், 8ஆம் படி சத்திய பரிபாலகன், 9ஆம் படி சர்க்குண சீலன், 10ஆம் படி சபரிமலை வாசன், 11ஆம் படி வீரமணிகண்டன், 12ஆம் படி விண்ணவர் தேவன், 13ஆம் படி மோகினி பாலன், 14ஆம் படி சாந்த ஸ்வரூபன், 15ஆம் படி சர்க்குணநாதன், 16ஆம் படி நற்குண கொழுந்தன், 17ஆம் படி உள்ள தமர்வோன், 18ஆம் படி ஸ்ரீ ஐயப்பன். இந்த 18 படிகளுக்கான தத்துவங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதல் 5 படிகள் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 புலன்களையும், 6 முதல் 13 படிகள் வரை அஷ்டமா சக்திகளையும், 14, 15, 16ஆம் படிகள் 3 வித குணங்களையும், 17ஆவது படி ஞானத்தையும், 18ஆவது படி அஞ்ஞானத்தையும் குறிக்கின்ற வகையில் அமைந்துள்ளதாக ஐதீகம். இந்த சபரிமலையில அமைந்திருக்கிற 18 படிகளும் 18 தெய்வ அம்சம் நிறைந்தவை. 1ஆம் படியில சூரியன், 2ஆம் படியில சிவன், 3ஆம் படியில சந்திரன், 4ஆம் படியில பராசக்தி, 5ஆம் படியில செவ்வாய், 6ஆம் படியில ஆறுமுக பெருமான், 7ஆம் படியில புதன், 8ஆம் படியில மகாவிஷ்ணு, 9ஆம் படியில குரு பகவான், 10ஆம் படியில பிரம்மா, 11ஆம் படியில சுக்கிரன், 12ஆம் படியில திருவரங்கன், 13ஆம் படியில சனீஸ்வரன், 14ஆம் படியில யமதர்மன், 15ஆம் படியில ராகு, 16ஆம் படியில காளி, 17ஆம் படியில கேது, 18ஆம் படியில விநாயகர்,
ஆகிய தெய்வங்கள் அமைந்துள்ளதாக நம்பிக்கை. அடுத்ததா ஐயப்ப சுவாமி கொடிய அரக்கியான மகிஷிய வதம் செய்த போது பயன்படுத்திய ஆயுதங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வில், வாள், பரிசை, குந்தம், ஈட்டி, கைவாள், முள்தடி, முசளம், கதை, அங்குசம், பாசம், பிண்டிபாலம், வேல், கடுநிலை, பாசம், சக்கரம், பரிகம், சரிகை, இந்த 18 வகை ஆயுதங்களும் 18 படிகளாக அமைய பெற்றுள்ளன என்பதும் ஒரு நம்பிக்கையாக நிலைத்து வருது. ஐயப்பனை காண கடும் விரதம் இருந்து வரும் பக்தர்கள் அனைவரும் புனிதம் நிறைந்த புண்ணியம் அருள்கின்ற இந்த 18 படிகளில் ஏறிச் சென்று அகிலம் காத்திடும் ஐயப்ப பெருமானை தரிசித்தாலே சாலச் சிறந்ததாகும். இந்த வீடியோ மூலம் ஐயப்பனுடைய 2 மனைவிகள் பற்றியும் ஐயப்பனுடைய 18 படிகளுக்கான தத்துவங்கள் மகிமைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல்கள் கொண்ட மற்றொரு வீடியோக்கள் மூலம் சந்திக்கலாம். நன்றி.